Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று செட்டு முடிச்சிருக்கணும், இல்லை நெட்டு முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருந்தா தான் ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே போக முடியும். இப்போ இருக்கிற யூஜிசி நார்ம்ஸ் படி தமிழ்நாடு செட் எப்போடா நடத்துவாங்கன்னு ரொம்ப காத்திருந்து வந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம். போன வருஷமே மே மாதத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய பரீட்சையை கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கேன்சல் பண்ணாங்க டெக்னிக்கல் ரீசன் சொல்லி. இந்த எக்ஸாம் வருதுன்னு சொல்லி இப்போ டிஆர்பி எக்ஸாம் எடுத்து நடத்துகிறோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி, டிஆர்பி சூப்பராக எக்ஸாம் நடத்திடுவாங்க, பிரச்சனைகள் இருக்காது, சிபிடி மோடில் வருதுன்னு ஆசையாக இருந்தோம். எக்ஸாமும் நடந்துச்சு, அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. பட் அதை தாண்டி சரி எக்ஸாம் நடந்துருச்சு, நல்லபடியாக ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தா ஆன்சருக்கு 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிங்க. 13ஆம் தேதி காலையில் ரிலீஸ் பண்ணதில் ஒரு ஆன்சர் கீ, அதே 13ஆம் தேதி நைட்டு வேற ஒரு ஆன்சர் கீ. நீங்களே பாருங்கள், இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். இது 13ஆம் தேதி காலையில் 8/3/2025 நடந்த எக்ஸாம் மதிய ஷிஃப்ட்டுக்கான ஆன்சர் கீ. இது 8/3/2025 அதே மதியத்துக்கு அன்னைக்கு நைட்டு அப்லோட் பண்ண ஆன்சர் கீ. இது வேற. அதே 13ஆம் தேதி நைட்டு காலையில் ஷிஃப்ட்டு போய் பார்த்தா இந்த எது மதியத்துக்கு அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதே இங்கே அப்லோட் ஆகிருக்கு. அப்போ எதுன்னு எடுத்துக்கிறது? எந்த ஆன்சருக்கே செக் பண்ணுறது? ஏற்கனவே ரெஸ்பான்ஸ் ஷீட் கிடையாது, நாங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தோங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, அது ஓகே. ஆனால் என்னதான் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் கன்ஃபியூஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 23 கொஸ்டினுக்கு இது மாதிரி முரணான ஆன்சர்ஸ் இருக்குது. எதை கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கிறது? சரி, ஓகே, ஒரு சப்ஜெக்டில் இப்படி அப்படின்னு பார்த்தா 7ஆம் தேதி நடந்த எக்ஸாம் காலையில் நடந்த எக்ஸாமுடைய ஆன்சர் கீ இது 13ஆம் தேதி காலையில் அப்லோட் பண்ணது. இது 13ஆம் தேதி நைட்டு அப்லோட் பண்ண ஆன்சர் கீ. இது ஹிஸ்ட்ரி காலையில் நடந்தது. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். விஓஐபினா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான கொஸ்டின், ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு கூட தெரியும். இட்ஸ் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஆனால் இதுக்கு ஆன்சர் 34B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 34. இதுக்கு கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கரெக்டான ஆன்சர்னு எடுத்துகிட்டு நாங்கள் போகிறதா தெரியல. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ஷிஃப்ட்லேயும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அந்த எக்ஸாம்பிள்ஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் நான் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் கொஸ்டின். ஒருத்தன் 10 கிலோமீட்டர் நார்த்து நடந்து போகிறான், திருப்பி அங்கேருந்து திருப்பி 6 கிலோமீட்டர் நார்த்து நடந்து போகிறான், திருப்பி அங்கேருந்து 6 கிலோமீட்டர். இது 10 கிலோமீட்டர். இப்போ இந்த 10லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் திருப்பி நடந்து வரான், பேக் சைடில் நடந்து வராங்க, 6 கிலோமீட்டர். ஸோ இது 6 கிலோமீட்டர். அப்புறம் இங்கேருந்து ஈஸ்ட் வாக்கே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க, இந்த ஈஸ்ட் வாக்கே 3 கிலோமீட்டர். ஸோ இந்த இதில் இது 6னா இது 4 கிலோமீட்டர். இப்போது இந்த கிளம்புன இடத்துலேருந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ தூரம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்? சிம்பிளான கேள்வி. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இப்போ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இது நார்த் ஈஸ்ட்டு. கொடுத்துருக்கல ஒரே ஆப்ஷன் நார்த் ஈஸ்ட். இதுதான் முதல்ல கொடுத்த ஆன்சர் கீ. மாற்றின ஆன்சர் கீழே 7 கிலோமீட்டர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதாக ரைட்டுன்னு எடுத்துக்கிறதா தெரியல. இது இ-பிரமான் ஓப்பன் வெப்சைட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்கு. இதுதான் வெப்சைட் லிங்க்கு, வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அது அழகாக கொடுத்துருக்கு. பாஸ்போர்ட், ஓடிபி, டிஜிட்டல் சர்டிஃபிகேட், பயோமெட்ரிக். இதுதான் முதல்ல கொடுத்த ஆப்ஷன். அப்புறம் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன்ஸில் இது இருக்குது. இப்போ இது எடுத்துக்கிறதா? இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. www டிம்பர்னஸ்லி டென்சோ வேவ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி. அது இந்த கொஸ்டினுக்குலாம் என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் சிபிடி இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஜென்ரல் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். கேலி, கொலம்பியா, கிளாஸ்கோன்னு கொடுத்துருக்காங்க, சிபிடி நடந்த இடம். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஷிஃப்ட்ஸ்லையும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் 23 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி முரணாக இருக்குது. ஒருவேளை கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் கீயை மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுக்கல, இதையும் சரியா இல்லைனா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் லேர்னர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம இதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும், பேசி ஆகணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகணுன்னா கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த கட்ட டிஆர்பி போகணுன்னாலும் இது ரொம்ப தேவையான விஷயம். வேறு எதுவுமே கேட்கல, நம்ம படித்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனதுக்கான ஒரு இதுதான் நம்ம இங்கே கேட்குறோம். தயவு செஞ்சு நாளைக்கு தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் கோவை செல்லியன் சாருக்கு நம்ம ட்வீட் பண்ணலாம்.
சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹானரபிள் மிஸ்டர் முருகானந்தம் அவருக்கு நம்ம ட்வீட் பண்ணலாம். இவங்க 2 பேரையும் தாண்டி பெரியவர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தயவு செஞ்சு சார் இந்த விஷயம் என்னன்னு பாருங்கள். வேறு எதுவுமே கேட்கல. ஒரு எக்ஸாம்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் சூப்பராக கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் எங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார நாங்கள் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணோம். எதை வச்சு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது? இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஆன்சர் கீயை வச்சு சேலஞ்ச் பண்ணுறதா, கடைசியாக அப்லோட் பண்ண ஆன்சர் கீயை வச்சு சேலஞ்ச் பண்ணுறதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆன்சர் சொல்லுங்கள். நாளைக்கு தான் கடைசி நாள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் எதை சேலஞ்ச் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எங்களுக்கு இந்த எக்ஸாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் எங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து விடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை எடுத்து கொடுங்க. ஏன்னா இந்த ரிசல்ட்டை நம்பி நிறைய பேர் அவங்களுடைய வேலையை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை நம்பி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். லேர்னர்ஸ் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம 3 பேருக்குமே நம்ம ட்வீட் பண்ணலாம். இந்த விஷயத்தை கவனிக்க சொல்லி நம்ம டெஃபினட்டாக ட்வீட் பண்ணணும். நான் கீழே உங்களுக்கு லிங்க்கையும் நான் சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் லெட் அஸ் ட்வீட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய கேரியருக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு. இது ரொம்ப ஒரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை கொஞ்சம் எங்களுக்காக சரி பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.